வேலை போனோன்னே பாருங்கள், வேலை போயிடுச்சு, என் சிலுவையை நானும் சுமக்கிறேன்னு சொல்ல முடியாது. அதை பேர் சிலுவைனே சொல்ல முடியாது. சிலுவைன்னு சொன்னால், சிலுவை போன்ற பாடுன்னா இயேசு எப்படி பாடுபட்டாரோ அப்படி தான் இருக்கணும். அது கிறிஸ்துவ நிமித்தமாய், நீதி நிமித்தமாய், மற்றவர்கள் நிமித்தமாய். சும்மா நம்ம செஞ்ச தப்புனால பாடுபடுறப்போ நாம் அதை கிறிஸ்தவ பாடுன்னு சொல்லிக்க முடியாது. வேலையை உருப்படியாக செய்யலைன்னா யாருக்கு தான் வேலை போகும்? சில நேரம் நம்ம தப்பு இல்லை, இன்னொருத்தர் தப்புனால நாம் கஷ்டப்படுறோம். சில நேரம் குடும்ப தலைவர் தப்பான முடிவுகள் எடுக்கிறப்போ குடும்பத்தையே பாதிக்குது இல்லையா? அல்லது தேச தலைவர் தப்பான முடிவுகளை எடுக்கிறப்போ தேசத்தையே பாதிக்குது. அந்த தேசத்தையே பாதிக்குதுன்னா அந்த தேசத்தில் கிறிஸ்தவர்களும் இருப்பாங்க. அப்போ கிறிஸ்தவர்களும் பாதிக்கப்படுவாங்க, கிறிஸ்தவர்களும் கஷ்டப்படுவாங்க. சில தலைவர்கள் தப்பான முடிவு எடுக்கிறதுனால ஒரு சாதாரண கிறிஸ்தவனும் அந்த தேசத்தில் பாதிக்கப்படுவான். அந்த பாதிப்பினால அந்த கிறிஸ்தவன் சொல்லிக்க முடியாது, பாருங்க இதுதான் என்னுடைய சிலுவை, இயேசு போல நான் பாடுபடுறேன்னு சொல்லிக்க முடியாது. அது வேற விதமான பாடு. அப்போ நம்ம தப்புனால சில நேரம் நம்ம கஷ்டப்படுறோம், மற்றவர்கள் தப்புனால சில நேரம் நம்ம கஷ்டப்படுறோம். இந்த விழுந்து போன ஒரு உலகத்தில் வாழ்றதுனாலே நம்ம கஷ்டப்படுறோம். பேண்டமிக்லாம் அப்படி தான் பாருங்க, உலகம் எங்கும் வந்தது, எல்லாரும் எவ்வளோ பேர் அதனால கஷ்டப்பட்டாங்க. ஏன்? இது விழுந்து போன உலகம். கிறிஸ்தவர்களும் அதில் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதை சிலுவை போன்ற பாடுன்னு சொல்லிக்க முடியாது, இயேசு போல் நான் பாடுபடுறேன்னு சொல்லிக்க முடியாது, என் சிலுவையை நான் சுமக்கிறேன்னு அதை வச்சு சொல்லிக்க முடியாது. இது ஒரு இயேசுவை போல பாடுபடுறதுன்னா அவரை போல வாழ்ந்து பாடுபடுறது, அதான் இயேசுவை போல பாடுபடுறது. ஆனால் என்ன இஷ்யூனா, அவரை போல யாருமே 100க்கு 100 வாழவே முடியாது, வாழ்றதும் கிடையாது. இயேசுவை போல 100க்கு 100 யார் வாழ்றது? யாருமே, எந்த கிறிஸ்தவம் கூட வாழ்றது இல்லை 100க்கு 100 நான் சொல்றது. ஆனாலும் கூட தேவன் அவரை போல வாழ சொல்றார். Be holy for I am holy. நான் பரிசுத்தமா இருக்கிறதுனால நீனும் பரிசுத்தமா இருன்னு சொல்றாரு இல்லையா? இயேசுவை போல நம்மளை மாற்றி வர்றது தான் அவருடைய அஜெண்டா. அப்போ இயேசுவை போல 100க்கு 100 நம்ம வாழ முடியாட்டிலும் அவரை போல நம்ம இன்னும் அதிகமாக வாழணுன்றது தான் தேவனுடைய நோக்கம். எந்த அளவுக்கு நம்ம இயேசுவை போல வாழ்ந்தும் பாடுபடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சொல்லிக்கலாம், நம்ம இயேசுவை போல பாடுபடுகிறோம், சிலுவை போன்ற பாடு, சிலுவையை சுமக்கிறோம்னு சொல்லிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம இயேசுவை போல வாழ்றோமோ. எத்தனை பேருக்கு தெரியும், நீங்க இயேசுவை போல அதிகமாய் வாழ்ந்தா, அதாவது கடவுளுக்குனே வாழ்ந்தா, நீதியே செஞ்சா, மற்றவர்களுக்கே வாழ்ந்தா, உபத்திரவம் வரலாம். எல்லாரும் அதை பாராட்ட மாட்டாங்க. உலகத்தில் சில தீய சக்திகள் அதை எதிர்க்கும். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசா இருக்கிறதுனால அவன் உலகத்தில் சிலரை தூண்டி விட்டு உங்களை எதிர்க்க வைப்பான். இயேசுவை போலவே கடவுளுக்குனே வாழ்ந்து நீதியே செஞ்சு மற்றவர்களுக்காகவே காரியங்களை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உபத்திரம் நேரிடலாம். அந்த உபத்திரம் வர்றப்போ நாம் எப்படி அதை சந்திக்கணும், மேற்கொள்ளணும், அதுதான் இன்னைக்கு செய்தி. அதை பற்றி தான் நான் மெயினாக பேச விரும்புகிறேன். ஆகவே இந்த செய்தியில் எல்லா உபத்திரவங்களை பற்றி நான் சொல்லுகிற எல்லாமே எல்லா உபத்திரவங்களுக்கு பொருந்தாது. நான் சொல்லுகிற எல்லாமே எல்லா உபத்திரவங்கள் பாடுகளுக்கு பொருந்தாது. ஆனால் சிலது எல்லாத்துக்குமே பொருந்தும், சிலது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஜென்ரலாக சில பிரின்சிபிள்ஸ் இருக்கு பாருங்க. ஆகவே நான் ஸ்பெசிஃபிக்காக போகிறதுக்கு முன்னால் ஜென்ரலாக ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஒருவேளை நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கலாம் இங்கே, நீங்கள் இயேசுனால வாழ்ந்ததுனால ஒன்றும் உங்களுக்கு பாடு வராமல் இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இயேசுனால வாழ்ந்ததுனால பெரிய பாடு வந்ததுன்னு இல்லை, எவ்வளோ ஆயிரங்காரங்க இருக்குது பாடுபடுறதுக்கு இல்லையா? எத்தனையோ காரணங்கள் நிமித்தமாய் பாடு வந்திருக்கலாம். நீங்கள் சளிப்படைந்து சோர்வடைந்து உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் தப்பு செஞ்சிருக்கலாம், இன்னொருத்தர் தப்புனால பாடுபட்டு இருக்கலாம். நீங்கள் எந்த காரணத்தின் நிமித்தமாய் பாடுபட்டீங்களாலும் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன், சிலுவை எல்லாருக்கும் பெரிய ஒரு நம்பிக்கையை தருது. பாடுபடுகிற எல்லாருக்கும் நம்பிக்கையை தருது. ஏன்? இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார், நம்முடைய சாபங்களை சுமந்து தீர்த்தார். அவரை நம்பும் போது, அவருடைய சிலுவையை நம்பும் போது எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலாம், எனக்கு மறுவாழ்வு கிடைக்கலாம், என்னுடைய கஷ்டத்திலிருந்து தேவன் என்னை விடுவிப்பார்னு நீங்கள் நம்பணும். கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த செய்தியை ரொம்ப நேரம் கேட்காமலே பயனடையலாம். ஒன்றும் இல்லை, இப்போ நான் சொல்கிறது கேளுங்க. இயேசு